ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா எங்கள் 4th டே ஆஃப் சேவா மேல் திருப்பதியில் இதுதான் எங்கள் ஃபர்ஸ்ட் டே ஆன சேவா. இது கேஷ்யூ நட் கட்டிங்க்கு தான் போட்டிருந்தாங்க. இருக்க 4 டேஸ்க்குமே கேஷ்யூ நட் கட்டிங் ஒர்க் தான் எங்களுக்கு இருந்தது. நடுவில் வந்து சாட்டர்டே அன்னைக்கு வந்து எங்களுக்கு கோயில் டெம்பிள் டியூட்டி கொடுத்துருந்தாங்க. 8 to 12 தான் எங்களுக்கு சேவா டைமிங். கேஷ்யூ கட்டிங் 8 to 12 நாங்கள் முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து கோமாதா பூஜை நடக்கும். ஃப்ரைடே ஈவினிங் நடக்கும். ஸோ நாங்கள் அந்த கோமாதா பூஜைக்கு போயிருந்தோம். ஸோ அதோட கிளிப்பிங்ஸ் தான் அந்த கோமாதா பூஜையோட கிளிப்பிங்ஸ் தான். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்கும். ஸோ அந்த கிருஷ்ணர் கோயிலோட கிளிப்பிங்கும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாடு தான். இந்த மாடோட பால் மட்டும்தான் நம்ம பெருமாளுக்கு வந்து அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. வேறு எந்த மாட்டோட பாலும் யூஸ் பண்ண மாட்டாங்களாம். ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா நீங்கள் திருப்பதி போகும்போது டைம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக அந்த கிருஷ்ணர் கோயில் இது பண்ணிட்டு போய் பார்த்துட்டு வாங்க. இது எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா அன்னதானம்லேருந்து ஸ்ட்ரெயிட் ரோடு போனீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே போட்டிருப்பாங்க கோமாதா சாலை அப்படின்னு கோசாலைன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே தான் இருக்குது இந்த கோமாதா பூஜை செய்கிற இடம். அங்கே தான் இந்த கிருஷ்ணர் கோயில் இருக்குது பாருங்கள். இதுதான் இங்கே கேஷ்யூ கட்டிங்கான இது. இவ்வளோ கேஷ்யூ இருக்குது. பட் ஆனால் நம்மளால் ஒன்று கூட சாப்பிட முடியாது. ஸோ ஃபுல்லாக சுற்றி கேமரா இருக்குது. நம்ம ஒரு கேஷ்யூ கூட எடுக்க முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் எங்கள் கேஷ்யூ கட்டோடது. இந்த மாதிரி ஒரு ட்ரே ஃபுல்லாக கொட்டிடுவாங்க. நம்ம அது கட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நம்மளுக்கு ட்ரேயில் அந்த கேஷ்யூ காலியாக போகுதுன்னா திருப்பி நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து கேஷ்யூ போடுவாங்க. ஸோ அந்த கேஷ்யூ நம்ம திருப்பி கட் பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு இது வந்து 1 டேக்கு வந்து 4 hours இருக்கும். அப்பப்போ வந்து நம்ம கட் பண்ண அப்பப்போ வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அளவு போட்டு அந்த டின்னில் திருப்பி இது பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இதுதான் எங்களுக்கான வேலை.